ஆரோக்கியமாதாவே உமது புகழ் பாடி துதித்திடுவோம், எந்நாளும் பாடி துதித்திடுவோம். ஆரோக்கியமாதாவே உமது புகழ் பாடி துதித்திடுவோம், எந்நாளும் பாடி துதித்திடுவோம். ஆரோக்கியமாதாவே அலைகள் மோதிடும் கடற்கரை தனிலே வசித்திட ஆசை வைத்தாயே. அலைகள் மோதிடும் கடற்கரை தனிலே வசித்திட ஆசை வைத்தாயே. பலவித கலைகளும் பாரில் சிறந்திட அனைவருக்கும் துணை புரிந்தாயே, அனைவருக்கும் துணை புரிந்தாயே. ஆரோக்கியமாதாவே உமது புகழ் பாடி துதித்திடுவோம், எந்நாளும் பாடி துதித்திடுவோம். இறையாட்சியின் மனிதர்களே, மரிமைந்தனின் சீடர்களே, இறை அழைக்கின்றார், அன்பில் இணைகின்றார், புது உலகொன்றை படைத்திட வாருங்களே. இறையாட்சியின் மனிதர்களே, மரிமைந்தனின் சீடர்களே, இறை அழைக்கின்றார், அன்பில் இணைகின்றார், புது உலகொன்றை படைத்திட வாருங்களே. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. இறை இயேசுவில் மிகவும் பிரியமான சகோதரிகளே, சகோதரர்களே, தஞ்சாவூர் மறை மாவட்டம் கோட்டரப்பட்டி பங்கு புனித ஆரோக்கிய அன்னை ஆலயத்தில் நடைபெறும் திருப்பலி வழியாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். 33 வருடங்களை கடந்த இந்த கோட்டரப்பட்டி பங்கானது 307 குடும்பங்களை 8 கிளை கிராமங்களையும் கொண்ட அற்புதமான ஒரு பங்கு எங்களுடைய கோட்டரப்பட்டி பங்கு. இந்த பங்கிலே நம்பிக்கையிலும் எதிர்நோக்கிலும் நாளும் மலர்ந்து பல்வேறு பக்தி நிலையில் உயர்ந்து நிற்கக்கூடிய ஒரு பங்காக எம் பங்கு சான்று பகர்வதை நினைத்து இன்றைய நாளிலே நாங்கள் நன்றி கூறி இந்த நாளிலே உமக்கு நன்றி செலுத்துகின்ற பிள்ளைகளாக நாங்கள் இருக்கிறோம் என்று இந்த நேரத்திலே குழுமி வந்திருக்கிறோம். அருமையான அருட்தந்தையர்களையும் கண்ணியர்களையும் இந்த மண்ணிலிருந்து உருவாக்கி இந்த உலகத்துக்கு சான்று பகரக்கூடிய நல்ல கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்ந்து உங்கள் ஒளி மனிதர் முன் ஒளிர்க என்ற இறை வார்த்தையானது அனைவருக்கும் வெளிப்படையாக தெரியும்படியாக வாழ்ந்து காட்டக்கூடிய அன்பு மனிதர்களும் இந்த உலகத்திலே பவனிக்க இறை பணியில் ஈடுபட இப்படி
இறை வார்த்தையானது வல்லமையோடு மக்களுடைய மனங்களிலே சென்றடைய இந்த பங்கானது உறுதுணையாக இருக்கிறதை எண்ணி நாங்கள் அகமகிழ்கின்றோம். இறைவனுக்கு நன்றி கூறுகின்றோம். இறைவனுடைய அன்பு பிள்ளைகளாக வாழ்ந்து இறைவனுக்கு சான்று பகர அவருடைய அளப்பரிய அன்பை நமக்கு தருகின்ற இந்த தெய்வீக பலியிலே பங்கெடுத்து இறைவனுடைய அருளையும் ஆற்றலையும் வல்லமையும் பெற தடையாக இருக்கக்கூடிய நம்முடைய பாவங்களை நினைத்து அதற்காக மனமருந்தி மன்னிப்பை மன்றாடுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளிடமும் நான் பாவியை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னிகான தூய மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலைவாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரம். ஆண்டவரே இரக்கமாயிரம். கிறிஸ்துவே இரக்கமாயிரம். கிறிஸ்துவே இரக்கமாயிரம். ஆண்டவரே இரக்கமாயிரம். ஆண்டவரே இரக்கமாயிரம். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நல்மனத்தோர்க்கு அமைதி உண்டாகுக. புகழ்கின்றோம் யாவும் மையே வாழ்கின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம் யார். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகிறோம். ஆண்டவராகிய இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டு இறங்கும் வல்ல தந்தை இறைவனே, ஒரே மகனாக உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே. ஆண்டவராகிய இறைவனே, இறைவனின் திரு செம்மறியே, தந்தையினின்று என்றென்றுமாக உதித்த இறைவன் மகனே நீ. உலகின் பாவம் போக்குபவரே, நீரம் மீது இறங்குவே. உலகின் பாவம் போக்குபவரே, எம்மன்றாட்டை ஏற்றருளி. தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, நீரம் மீது இறங்குவே. ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியாரோடு தந்தையாகி இறைவன் மாட்சியில் இருப்பவர் நீரே. ஆமென், 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 ஆமென். ஜெபிப்போமாக. ஆண்டவரே, நாங்கள் ஆண்டுதோறும் நினைவு கூறும் மறை நிகழ்வுகளால்
தொடக்கத்தில் இருந்த மனித இயல்பின் மேன்மை புதுப்பிக்கப்பட்டு உயிர் தழுதலின் எதிர்நோக்கை பெற்றுள்ளது. அதனால் நாங்கள் நம்பிக்கையில் கொண்டாடுவதை முடிவில்லா அன்பில் பெற்றுக்கொள்ள உமது கனிவை அருள வேண்டுகின்றோம். உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். நீங்கள் சிறையில் அடைத்து வைத்திருந்த மனிதர்கள் அதோ கோவிலில் நின்று மக்களுக்கு கற்பிக்கின்றனர். திருத்துதர் பணிகள் நூலிலிருந்து முதல் வாசகம், அதிகாரம் 5, இறைவசனங்கள் 17 முதல் 26 முடிய. அந்நாட்களில் தலைமை குருவும் அவரை சேர்ந்த சதுசேய கட்சியினர் அனைவரும் பொறாமையால் நிறைந்து திருத்துதரை கைது செய்து பொது சிறையிலில் காவலில் வைத்தனர். ஆனால் இரவில் ஆண்டவரின் தூதர் சிறைச்சாலையின் கதவுகளை திறந்து அவர்களை வெளியே அழைத்துச் சென்று, நீங்கள் போய் கோவிலில் நின்று வாழ்வு பற்றிய வார்த்தைகளை எல்லாம் மக்களுக்கு எடுத்து கூறுங்கள் என்றார். இதை கேட்ட அவர்கள் பொழுது விடிந்ததும் கோவிலுக்கு சென்று கற்பித்தார்கள். தலைமை குருவும் அவரை சேர்ந்தவர்களும் அனைத்து இஸ்ராயேல் மக்களின் ஆட்சி பேரவையாகிய தலைமை சங்கத்தை கூட்டி திரு தூதர்களை சிறையிலிருந்து கொண்டு வருமாறு ஆட்களை அனுப்பினார்கள். அந்த ஏவலர்கள் அங்கு வந்தபோது சிறையில் அவர்களை காணவில்லை. எனவே அவர்கள் திரும்பி வந்து, நாங்கள் சிறைச்சாலையை உறுதியாய் பூட்டப்பட்டிருப்பதையும் காவலர் வாயில் அருகில் நின்றிருப்பதையும் கண்டோம். ஆனால் கதவு திறந்தபோது உள்ளே எவரையும் காணவில்லை என்று அறிவித்தார்கள். இந்த வார்த்தையை கேட்ட கோவில் காவல் தலைவரும் தலைமை குருக்களும் அவர்களுக்கு என்னதான் நேர்ந்திருக்கும் என்று மனம் குழம்பி நின்றனர். அப்பொழுது ஒருவர் வந்து, நீங்கள் சிறையில் அடைத்து வைத்திருந்த மனிதர்கள் அதோ கோவிலில் நின்று மக்களுக்கு கற்பிக்கின்றனர் என்று அவர்களிடம் அறிவித்தார். உடனே காவல் தலைவர் ஏவர்களுடன் கோவிலுக்கு சென்று அவர்களை அழைத்துச் சென்றார். மக்கள் கல் எறிவார்கள் என்று அஞ்சியதால் வன்முறை எதுவும் கையாளவில்லை. ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஏழை கூவி அழைத்தார், ஆண்டவர் அவனுக்கு செவி சாய்த்தார். ஏழை கூவி அழைத்தார், ஆண்டவர் அவனுக்கு செவி சாய்த்தார். ஆண்டவரை நான் எக்காலமும் போற்றுவேன், அவரது புகழ் எப்பொழுதும் என் நாவில் ஒலிக்கும். நான் ஆண்டவரை பற்றி பெருமையாக பேசுவேன், எளியோர் இதை கேட்டு அக்களிப்பர். ஏழை கூவி அழைத்தார், ஆண்டவர் அவனுக்கு செவி சாய்த்தார். என்னுடன் ஆண்டவரை பெருமைப்படுத்துங்கள், அவரது பெயரை ஒருமிக்க மேன்மைப்படுத்துவோம். துணை வேண்டி நான் ஆண்டவரை மன்றாடினேன், அவர் எனக்கு மறுமொழி பகர்ந்தார். எல்லா வகையான அச்சத்தினின்றும் அவர் என்னை விடுவித்தார். ஏழை கூவி அழைத்தார், ஆண்டவர் அவனுக்கு செவி சாய்த்தார். அவரை நோக்கி பார்த்தோர் மகிழ்ச்சியால் மிளிர்ந்தனர், அவர்கள் முகம் அவமானத்திற்கு உள்ளாகவில்லை. இந்த ஏழை கூவி அழைத்தான், ஆண்டவர் அவனுக்கு செவி சாய்த்தார்.
அவர் எல்லா நெருக்கடியினின்றும் அவனை விடுவித்து காத்தார். ஏழை கூவி அழைத்தார், ஆண்டவர் அவனுக்கு செவி சாய்த்தார். ஆண்டவருக்கு அஞ்சி வாழ்வோரை அவர் தம் தூதர் சூழ்ந்து நின்று காத்திடுவர். ஆண்டவர் எத்துணை இனியவர் என்று சுவைத்து பாருங்கள். அவரிடம் அடைக்கலம் புகுவோர் பேறு பெற்றோர். ஏழை கூவி அழைத்தார், ஆண்டவர் அவனுக்கு செவி சாய்த்தார். Hallelujah, 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 Hallelujah. தன் ஒரே மகன் மீது நம்பிக்கை கொள்ளும் எவரும் அழியா நிலை வாழும் பொருட்டு அந்த மகனையே அழிக்கும் அளவுக்கு கடவுள் உலகில் அன்பு கூர்ந்தார். கடவுள் உலகில் அன்பு கூர்ந்தார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 3 இறை வசனங்கள் 16 முதல் 21 முடிய. அக்காலத்தில் இயேசு நிக்கதேமிடம் கூறியது: தம் ஒரே மகன் மீது நம்பிக்கை கொள்ளும் எவரும் அழியாமல் நிலை வாழ்வு பெறும் பொருட்டு அந்த மகனையே அளிக்கும் அளவுக்கு கடவுள் உலகின் மேல் அன்பு கூர்ந்தார். உலகிற்கு தண்டனை தீர்ப்பளிக்க அல்ல, தம் மகன் வழியாக அதை மீட்கவே கடவுள் அவரை உலகிற்கு அனுப்பினார். அவர் மீது நம்பிக்கை கொள்வோர் தண்டனை தீர்ப்புக்கு ஆளாவதில்லை. ஆனால் நம்பிக்கை கொள்ளாதோர் ஏற்கனவே தீர்ப்பு பெற்றுவிட்டனர். ஏனெனில் அவர்கள் கடவுளின் ஒரே மகனிடம் நம்பிக்கை கொள்ளவில்லை. ஒளி உலகிற்கு வந்திருந்தும் தம் செயல்கள் தீயனவாய் இருந்ததால் மனிதர் ஒளியை விட இருளையே விரும்பினர். இதில்தான் அவர்களுக்கு எதிரான தண்டனை தீர்ப்பு அடங்கியுள்ளது. தீங்கு செய்யும் அனைவரும் ஒளியை வெறுக்கின்றனர். தங்கள் தீச்செயல்கள் வெளியாகிவிடும் என அஞ்சி அவர்கள் ஒளியிடம் வருவதில்லை. உண்மைக்கேற்ப வாழ்பவர்கள் ஒளியிடம் வருகிறார்கள். இதனால் அவர்கள் செய்யும் அனைத்தையும் கடவுளோடு இணைந்தே செய்கிறார்கள் என்பது வெளியாகும். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறைமகன் இயேசு கிறிஸ்துவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஒரு சில தினங்களுக்கு முன்பு உயிர்ப்பு விழாவினை, ஈஸ்டர் பெருவிழாவினை கொண்டாடினோம். அந்த ஈஸ்டர் பெருவிழா நம் அனைவருக்கும் மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் தரக்கூடிய ஒரு விழாவாக அமைந்திருந்தது. கிறிஸ்தவர்கள், கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் கொண்டாடக்கூடிய விழாக்களில் மிகப்பெரிய விழா அல்லது
நாம் அனைவரும் கிறிஸ்தவர்கள் என்பதற்கு அர்த்தம் கொடுக்கக்கூடிய விழாவாக இருப்பது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்ப்பு பெருவிழா. எனவே நாம் அனைவரும் அதனை மகிழ்ச்சியோடு கொண்டாடினோம். அந்த உயிர்ப்பு பெருவிழாவை கொண்டாடுவதற்கு 2 தினங்களுக்கு முன்பு பெரிய வெள்ளியை அனுசரித்தோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய பாடுகளை நினைவு கூறக்கூடிய, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய இறப்பினை நினைவு கூறக்கூடிய அந்த பெரிய வெள்ளியினை அனுசரித்தோம். இந்த 2 பெரும் விழாக்கள் அல்லது 2 பெரும் நினைவலைகள் நமக்கு 2 பெரும் கூறுகளை நமக்கு வெளிப்படுத்துகின்றன. ஒன்று, இறைமகன் இயேசு கிறிஸ்துவை சார்ந்தவர்கள், மற்றொன்று இயேசு கிறிஸ்துவிற்கு எதிரானவர்கள். பெரிய வெள்ளி என்று இறைமகன் இயேசு கிறிஸ்துவிற்கு எதிரானவர்கள் வெற்றி பெற்றது போல இருக்கும். எனவே இதை சொல்லுகின்றோம், நன்மைக்கும் தீமைக்குமான, சாவுக்கும் வாழ்வுக்குமான போராட்டமாகத்தான் இந்த விழாக்களை நாம் கொண்டாடுகின்றோம். நன்மை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய இறை வார்த்தைகள், அதை பின்பற்றிய இறை மக்கள். தீமை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளாதவர்கள், அதற்கு எதிரானவர்கள். வாழ்வு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கொண்டு வந்த வாழ்வை பெற விரும்பிய கூட்டம், அதற்கு எதிரான மற்றொரு கூட்டம். இந்த 2 கூட்டங்களுக்கும் நடுவிலான விழாக்களைத்தான் இந்த 2 நாட்களும் நாம் அனுசரிக்கிறோம். ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லுகின்றார், மத்தேயு நற்செய்தி 5வது அதிகாரம் 17வது இறை வார்த்தையிலே சொல்லுகின்றார், மண்ணுலகில் நான் திருச்சட்டங்களையோ இறை வார்த்தைகளையோ அழிக்க வந்தேன் என்று நினைக்க வேண்டாம், மாறாக நிறைவேற்றவே வந்தேன். திருச்சட்டம் என்பது என்ன? மோயிசன் இஸ்ராயல் மக்களுக்கு கொடுத்து சென்ற சட்டம். அந்த சட்டம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய வாழ்க்கையில் அல்லது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வந்த பிறகு அதை எவ்வாறு நிறைவேற்றுகின்றார், அதனுடைய நிறைவை காணுகின்றார், அதனுடைய முழுமையை காணுகின்றார் என்பதில்தான் இந்த 2 கூட்டங்களும் இருக்கின்றன. அதே மத்தேயு நற்செய்தி 5வது அதிகாரம், அந்த அதிகாரம் முழுவதையும் நாம் வாசித்தோம் என்றால், முற்காலத்தில் கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் என்று சொல்லியுள்ளதை கேள்விப்பட்டிருப்பீர்கள். ஆனால் நான் உங்களுக்கு சொல்லுகின்றேன், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கொடுக்கக்கூடிய புதிய போதனை அல்லது சட்டத்தினுடைய நிறைவு. ஏற்கனவே இருந்த சட்டம் சொல்லுகின்றது சினம் கொள்ளாதே என்று. ஆனால் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஏற்கனவே உள்ள சட்டம் சொல்லுகின்றது விபச்சாரம் செய்யாதே என்று. ஆனால் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லி மத்தேயு நற்செய்தி 5வது அதிகாரத்திலே தன்னுடைய புதிய போதனை அல்லது புதிய வாழ்க்கை முறை எப்படிப்பட்டது என்பதை இறைமகன் இயேசு கிறிஸ்து அந்த மத்தேயு நற்செய்தி 5வது அதிகாரத்திலே சொல்லுவார். பெரிய வியாழன் அன்று இந்த இயேசு கிறிஸ்துனுடைய போதனையினுடைய உச்சமாக அவர் 2 கருத்துக்களை சொல்லுவார். ஒன்று, உங்களுடைய போதகரும் ஆண்டவருமான நான் உங்களுடைய பாதங்களை கழுவினேன் என்றால் நீங்களும் ஒருவருடைய பாதங்களை கழுவுங்கள். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கொடுத்த புதிய போதனை. அதுவரை இருந்த தலைவர்கள், அதுவரை இருந்த பெரியவர்கள் அல்லது அதுவரை இருந்த சமய தலைவர்கள் அனைவரும் மற்றவர்கள் அவர்களுக்கு ஊழியம் செய்ய வேண்டும், மற்றவர்கள் அவர்களுக்கு பாதங்களை கழுவ வேண்டும் என்று இருந்தார்கள். ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எங்கு மாறுபடுகிறார் என்றால், எங்கு தன்னுடைய புதிய போதனையை கொடுக்கிறார் என்றால், உங்கள் போதகரும் ஆண்டவருமான நீங்கள் என்னை ஆண்டவர் என்று அழைக்கிறீர்கள், ஆம் நான் ஆண்டவர் தான். நீங்கள் என்னை போதகர் என்று அழைக்கிறீர்கள், ஆம் நான் போதகர் தான். ஆனால் எப்படிப்பட்ட போதவர், எப்படிப்பட்ட ஆண்டவர்? உங்கள் போதகரும் உங்கள் ஆண்டவருமான நான் உங்களுடைய பாதங்களை கழுவினேன் என்றால் நீங்களும் ஒருவருக்கு ஒருவர் அவ்வாறு செய்யுங்கள். இதுதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கற்றுக் கொடுத்த புதிய போதனை. மனுமகன் நான் தொண்டு ஏற்பதற்கு அல்ல, எனக்கு மற்றவர்கள் பணிபுரிய வேண்டும் என்பது அல்ல, மாறாக நான் பணிபுரிய வந்தேன். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொன்ன புதிய போதனை. எனவே தலைவனாக இருக்க விரும்புபவன் தொண்டு ஏற்பதற்கு அல்ல, மற்றவர்கள் அவனுக்கு தொண்டு செய்ய வேண்டும் என்பது அல்ல, மாறாக நான் மற்றவர்களுக்கு தொண்டு செய்ய வேண்டும். இயேசு கிறிஸ்து கொடுத்த புதிய போதனை. கிறிஸ்துவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இப்படிப்பட்ட புதிய போதனையை மோயிசன் கொடுத்த சட்டத்தை அழிக்காமல் அதே நேரத்திலே அதனுடைய நிறைவை,
அதனுடைய முழுமையை காண விரும்பிய போதனையை யார் ஏற்றுக்கொண்டார்களோ அவர்கள் இயேசு கிறிஸ்துவுடைய சீடர்கள். அவர்கள் ஒரு பக்கம். இதனை ஏற்றுக்கொள்ள மறுத்த தங்களுடைய பாரம்பரியம் முக்கியம், தாங்கள் மோயிசன் கொடுத்த சட்டத்தினுடைய சிற்றெழுத்தோ புள்ளியோ எதுவுமே அழிக்கப்படக்கூடாது, அதை அப்படியே நிறைவேற்ற வேண்டும், அதை எந்த விதமான மாற்றமும் கூடாது என்று பழமைவாதிகளாக இருந்த ஒரு கூட்டம் இருந்தது. அது இன்னொரு பக்கம் இருந்த கூட்டம். இந்த இரண்டு கூட்டத்திற்கும் நடுவில் தான் இறைமகன் இயேசு கிறிஸ்து தன்னுடைய புதிய போதனையை கொடுக்கின்றார். போதனையை ஏற்றுக்கொண்டவர்கள் ஒரு பக்கம், போதனையை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் இன்னொரு பக்கம். போதனையை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் இருளின் மக்களாக இருக்கின்றார். போதனையை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் நன்மையை விரும்பாமல் தீமையை விரும்பக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள். எனவேதான் அவர்கள் பெரிய வெள்ளி என்று வெற்றி பெற்றவர்களாக இருக்கிறார்கள். பெரிய வெள்ளி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கொல்லப்பட்டு கல்லறையிலே அடக்கம் செய்யப்பட்ட பொழுது அவர்கள் இத்தோடு எல்லாம் முடிந்து விட்டது என்று சொல்லி தீமை வென்றதாக, சாவு வென்றதாக நினைத்து கொண்டிருந்தார்கள். இந்த நேரத்தில் தான் 2 நாட்களுக்கு பிறகு உயிர்ப்பு நாள் வந்தது. அந்த உயிர்ப்பிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்து சாவை வென்ற வெற்றி வீரராக உயிர்க்கின்றார். இந்த நிகழ்வின் அடிப்படையிலே 2 கூட்டங்களை நான் சொன்னேன் அல்லவா? இருபெரும் கூட்டத்திற்கு நடுவிலே ஒருவர் நிக்கோதேமு என்பவர் வருகின்றார். இந்த நிக்கோதேமு 2 பக்கமும் அல்லது இருபெரும் கூட்டத்திற்கும் நடுவிலே நிற்பவராக இருக்கின்றார். உண்மையிலேயே நாம் பார்த்தோம் என்றால் இந்த நிக்கோதேமு என்பவர் யார் என்று நாம் விவிலியத்திலே பார்க்கும் பொழுது அவர் ஒரு பரிசேயர், 2வது கூட்டத்தின் பக்கம் இருக்கக்கூடியவர். பரிசேயர் மட்டுமல்ல, இந்த பரிசேயர்களுடைய தலைவராக இருக்கின்றார். எனவே இன்னும் அவர் முக்கியத்துவம் வாய்ந்தவராக, அவர் ஒருவேளை இந்த புதிய கூட்டத்திலே சேர்ந்தால், ஒருவேளை இயேசு கிறிஸ்துவினுடைய சீடராக அவர் மாறினார் என்றால், அவர் மட்டுமல்ல அவரை சார்ந்தவர்களும் அவரை வெறுத்து ஒதுக்குவார்கள். எனவேதான் நீங்கள் வீடுகளுக்கு சென்ற பிறகு அல்லது வீடுகளில் இருக்கும் நீங்கள் யோவான் நற்செய்தி 3வது அதிகாரத்தை நீங்கள் எடுத்து வாசித்தீர்கள் என்றால் முதல் வசனமே சொல்லும், ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நிக்கோதேமு சந்திப்பதற்காக வருவார். வந்து வரக்கூடிய நேரம் அது இரவு நேரம் என்று சொல்லும். தான் அந்த 2வது கூட்டத்தை சார்ந்தவர்கள், பரிசேயர்கள், சதுசேயர்கள், திருச்சட்ட நூல் அறிஞர்கள், இவர்களை சார்ந்த தான் அடுத்த கூட்டத்தினுடைய தலைவராக இருக்கக்கூடிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை சந்திக்கக்கூடிய அந்த நிகழ்வு வேறு யாருக்கும் தெரியக்கூடாது. ஒருவேளை தெரிந்தால் தன்னை சார்ந்தவர்கள் இவரை ஒதுக்கி விடுவார்கள் என்ற பயத்திலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை சந்திக்க வருகின்றார். ஒரு பக்கம் தன்னை சார்ந்தவர்கள் எங்கே தன்னை ஒதுக்கி விடுவார்களோ என்ற பயம், அதே நேரம் மறுபக்கம் இந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லக்கூடிய, இந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கொடுக்கக்கூடிய புதிய போதனையானது மிகப்பெரிய ஒரு உந்துதலை கொடுக்கக்கூடியதாக, ஒரு சக்தியை கொடுக்கக்கூடியதாக, ஒரு ஆற்றலை கொடுக்கக்கூடியதாக, புதிய ஒரு சமுதாயத்தை உருவாக்கக்கூடியதாக இருக்கிறது என்பதை நிக்கோதேமு அறிந்திருக்கின்றார். எனவேதான் தான் 2வது கூட்டத்தில் இருந்தாலும் கூட அந்த முதல் கூட்டத்தை நோக்கிய, இயேசு கிறிஸ்துவிற்கு எதிராக இருந்தாலும் கூட இயேசு கிறிஸ்து சார்பாக இருக்கக்கூடிய அந்த கூட்டத்தில் ஒருவனாக தன்னை மாற்றிக்கொள்ள யாருக்கும் தெரியாமல் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை சந்திக்கின்றார். அப்பொழுது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிற்கும் இந்த நிக்கோதேமுக்கும் நடந்த உரையாடலை தான் இன்றைய நற்செய்தியிலே நாம் வாசிக்க கேட்டோம். அப்பொழுது அந்த உரையாடலிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்ன சொல்லுகின்றார்? யோவான் நற்செய்தி 3வது அதிகாரம் நாம் இப்படி வாசிக்க கேட்கின்றோம். இயேசு நிக்கோதேமிடம் கூறியது, தம் ஒரே மகன் மீது நம்பிக்கை கொள்ளும் எவரும், தன்னுடைய ஒரே மகன் மீது நம்பிக்கை கொள்ளும் எவரும் அழியாமல் நிலைவாழ்வு பெறும் பொருட்டு அந்த மகனையே அழிக்கும் அளவுக்கு கடவுள் உலகின் மேல் அன்பு கூர்ந்தார். கிறிஸ்துவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, தாய் திருச்சபையை 2ஆக பிரித்தவர்கள் ஒருவர் மார்ட்டின் லூத்தர். அந்த மார்ட்டின் லூத்தர் இந்த யோவான் நற்செய்தி 3வது அதிகாரம் 16வது வசனத்தை, இப்பொழுது நாம் வாசித்த அந்த வசனத்தை பற்றி சொல்லுகின்றார். இதுதான் நற்செய்தியினுடைய இதயம் என்று. ஏன் இந்த வசனத்தை நற்செய்தியினுடைய இதயம் என்று சொல்லுகிறார் என்றால், அந்த அளவிற்கு அது முக்கியமான ஒரு வசனமாக இருக்கின்றது. மோயிசன் 10 கட்டளைகளை கொடுத்தார். அந்த 10 கட்டளைகளும் 2 கட்டளைகளில் அடங்கும் என்று நாம் வாசித்தோம்.
எல்லாவற்றிற்கும் மேலாக கடவுளை அன்பு செய்வது, தன்னைத்தான் அன்பு செய்வது போல பிறரையும் அன்பு செய்வது. எனவே மோயிசன் 10 கட்டளைகளை கொடுத்தார். அந்த 10 கட்டளைகளையும் சுருக்கி 2 கட்டளை ஆக்கினார்கள். அந்த 2 கட்டளையும் சுருக்க வேண்டுமானால், ஒரே வார்த்தையில் சொல்ல வேண்டுமானால், அன்பு. கடவுள் மேல் கொள்ளக்கூடிய அன்பு, பிறர் மேல் கொள்ளக்கூடிய அன்பு. எனவேதான் மார்ட்டின் லூத்தர் இந்த வசனத்தை எடுத்துக்கொண்டு சொல்லுகின்றார், நீங்கள் இதனை நற்செய்தியினுடைய இதயமாக கொள்ள வேண்டும் என்று. அந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை, இந்த நற்செய்தியை ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்கள் 2 நன்மைகளை பெறுகிறார்கள். ஒன்று, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவையே கடவுள் கொடுக்கின்றார். இரண்டாவதாக, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை கொடுக்கக்கூடிய கடவுள் இரண்டாவதாக அவர்களுக்கு நிலை வாழ்வையும் கொடுப்பதாக கொடுக்கின்றார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கடவுள் 2 நன்மைகளை கொடுக்கின்றார். ஒன்று, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை கொடுக்கின்றார். இரண்டாவதாக நிலை வாழ்வை, முடிவில்லா வாழ்வை, மோட்ச பாக்கியத்தை நம் அனைவருக்கும் கொடுக்கின்றார். நாம் என்ன செய்ய வேண்டும்? அதற்கு ஒரு நிபந்தனை கடவுள் கொடுக்கின்றார். என்ன நிபந்தனை அது? யார் அந்த மகன் மீது, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மீது நம்பிக்கை கொள்ளுகிறார்களோ அவர்களுக்கு நிலையான வாழ்வு. யார் அந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மீது நம்பிக்கை கொள்ளுகிறார்களோ அவர்களுக்கு மனுமகனை கொடுக்கின்றார், இறைமகனை கொடுக்கின்றார். எனவே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மீது நம்பிக்கை கொண்ட சீடர்கள் அனைவரும் ஒரு கூட்டத்திலிருந்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பக்கமாக நிலை வாழ்வை பெற்றவர்களாக இருந்தார்கள். அந்த நிலை வாழ்வை பெறக்கூடிய கூட்டமாக தான் இருக்க நம்மையும் அழைக்கின்றார். எனவேதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்மை பார்த்து, இருளில் வாழ்பவர்கள் ஏற்கனவே தண்டனை தீர்ப்பை பெற்றுவிட்டார்கள், ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்பாதவர்கள் ஏற்கனவே தண்டனை தீர்ப்பை பெற்று விட்டார்கள், நாம் அனைவரும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்பக்கூடியவர்கள், விசுவசிக்கக்கூடியவர்கள். எனவே நாம் ஒளியின் மக்கள், ஒளியின் மக்களாகவே வாழ அழைக்கப்படுகின்றோம். நிக்கோதேமு கொஞ்சம் கொஞ்சமாக யோவான் நற்செய்தி இறுதியிலே வரும் பொழுது நீங்கள் பார்க்கலாம், ஒளியின் மக்களாக இந்த நிக்கோதேமு மாறுவார். எப்பொழுது? ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய இறப்பில் இவரை பார்த்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒளியின் மக்கள் என்று அழைப்பார். எனவே அந்த ஒளியின் மக்களாக நம்மையும் வாழ அழைக்கின்றார். ஒளியின் மக்களாக நாம் வாழ வேண்டுமானால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புவோம், மனுமகனை ஏற்றுக்கொள்வோம். அதன் மூலம் நம்மால் ஒளியின் மக்களாக எப்பொழுதும் இருக்க முடியும். ஆமென். நிக்கோதேமு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை சந்தித்த பொழுது அவரை பார்த்து மறுபடியும் பிறக்க வேண்டும் என்றார். மறுபடியும் பிறப்பதென்பது ஆவியிலும் உண்மையிலும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு தூய ஆவியினை ஏற்றுக்கொண்டு வாழ்வது. அந்த தூய ஆவியினுடைய வருகைக்காக காத்திருக்கும் நாம் நம்முடைய தேவைகளை இறைமகன் இயேசு கிறிஸ்துவிடம் எடுத்துச் சொல்லுவோம். ஒளியாம் இறைவாம், ஒளியின் வழியில் செல்லும் திரு அவையை உம் கரங்களில் ஒப்படைக்கின்றோம். திரு அவையின் பணியாளர்கள் அனைவரும் உம் திட்டப்படி அன்பு, அமைதி, மகிழ்ச்சி கொண்டு உடலுள்ள நலத்தோடு வாழவும், ஒளியின் மக்களாக வாழ்ந்து எல்லோரையும் ஒளியின் பாதையில் வழிநடத்த அருள் புரிய இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை தயவாய் கேட்டருளும். பாராளும் பரமனே இறைவா, எதிர்வரும் தேர்தலில் சுயநலம் தவிர்த்து பிறர் நலம் பேணும் தலைவர்கள் தேர்ந்தெடுக்கப்படவும், மனசாட்சிக்கு பயந்து மக்களின் வாழ்வை வளமாக்கும் மாமனிதர்கள் தலைவர்களாக உருவாகவும், சிறுபான்மையினர் நலன் காக்கும் அரசியல் அமைப்பு உருவாகவும் அருள் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை தயவாய் கேட்டருளும். அமைதியின் அரசரே இறைவா, உயிர்ப்பின் மகிழ்ச்சியை உலகெங்கும் சொல்ல உங்களுக்கு சமாதானம் என்றவரே, உலகில் நிலவும் வன்முறை கலைந்து அமைதி நிலவ, மக்கள் அன்பு, மகிழ்ச்சி, சமாதானத்தில் வாழ்ந்திட அருள் தர இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை தயவாய் கேட்டருளும். அன்பே உருவான இறைவா, 33 வருடங்களை கடந்த எங்கள் பங்கானது இறை நம்பிக்கையிலும் அன்பிலும் வளர்ந்து ஒளியின் மக்களாக வாழ்ந்து உங்கள் ஒளி மனிதர் முன் ஒளிர்க.
என்னும் இறைவார்த்தைக்கேற்ப எங்கள் வாழ்வு சிறக்கவும், அனைவரும் உடல் உள்ள சுகத்தோடு வாழவும், படிக்கும் பிள்ளைகள் நல்ல முறையில் படிக்கவும், வேலைவாய்ப்பு தேடுவோர் வேலைவாய்ப்பு பெறவும், திருமண வரம் குழந்தை வரம் வேண்டி நிற்போர் அனைவரும் அவரவர் தேவையை பூர்த்தி காண அருள் தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை தயவாய் கேட்டருளும். சமூக உறவை வளர்க்கும் இறைவா, மாதா டிவி வழியாக இந்த நிகழ்வை பார்க்கும் அனைவருக்காகவும், இல்லந்தோறும் இறையாட்சி பணியை இனிதே ஆற்ற வரும் அவர்கள் இன்னும் தொடர்பு சாதனத்தின் வழியாக இறையாட்சியை கட்டி எழுப்ப எடுக்கும் ஒவ்வொரு முயற்சியையும் ஆசிர்வதிக்கவும், மேலும் மாதா டிவி வளர்ச்சி காணவும் அருள் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை தயவாய் கேட்டருளும். நமது தனிப்பட்ட தேவைகளுக்காக மௌனமாக ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, எங்களுடைய தேவைகளை எல்லாம் உம்மிடம் சொல்லி ஜெபித்திருக்கின்றோம். இந்த திருப்பலியை காணும் ஒவ்வொருவருடைய உள்ளத்திலும் எத்தனையோ தேவைகள் இருக்கின்றன. உள்ளங்களை ஊடுருவி பார்க்கும் நீர் எங்களுடைய தேவைகளில் எங்களோடு இருந்து ஒளியின் மக்களாக நாங்கள் வாழ உம் மீது நம்பிக்கை கொண்ட, உம் மகன் மீது நம்பிக்கை கொண்ட எவரும் அழியாமல் நிலை வாழ்வு பெறுவார்கள் என்று சொன்னீர். அந்த நிலை வாழ்வை எங்கள் ஒவ்வொருவருக்கும் தர வேண்டும் என எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். என்ன என்ன ஆனந்தம், எல்லை இல்லா ஆனந்தம், என்ன என்ன ஆனந்தம், எல்லை இல்லா ஆனந்தம், என்னை உனக்கு கொடுப்பதில் தானே ஆனந்தம், உன்னை உனக்காய் வாழ்வது எந்த ஆனந்தம், என்னை உனக்கு கொடுப்பதில் தானே ஆனந்தம், உன்னை உனக்காய் வாழ்வது எந்த ஆனந்தம், என்ன என்ன ஆனந்தம், எல்லை இல்லா ஆனந்தம், என்ன என்ன ஆனந்தம், எல்லை இல்லா ஆனந்தம். அன்பான சகோதர சகோதரிகளே, நாம் அனைவரும் ஒன்றாக இணைந்து ஒரே குடும்பமாக உங்களுடையதும் என்னுடையதுமாக ஒப்புக் கொடுக்கும் இப்பலியானது எல்லாம் உள்ள தந்தையாகி இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். தந்தையரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலன்களுக்காகவும் நமது கைகளில் பலியை ஏற்றுக்கொள்வாராக. இறைவா, இந்த பலியின் வணக்கத்துக்குரிய பரிமாற்றத்தால் எங்களை உமது உண்மையான ஒரே இறையியல்பில் பங்கு பெற செய்ய உம்மை வேண்டுகின்றோம். அதனால் உமது உண்மையை அறிந்து கொண்ட நாங்கள் அதை தகுதியான செயல்களால் எமதாக்கி கொள்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனது. ஆண்டவரே, எக்காலத்திலும் உம்மை புகழ்ந்துரைப்பதும் எல்லாவற்றுக்கும் மேலாக எங்கள் பாஸ்காவாகிய கிறிஸ்து பலியான இக்காலத்தில் உமையின் மிகுதியாக வாழ்த்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும்.
ஏனெனில் உலகின் பாவங்களை போக்கும் மெய்யான செம்மறியவரே, எங்கள் சாவை தமது சாவால் அளித்தவரும் தமது உயிர்ப்பினால் எங்கள் வாழ்வை புதுப்பித்தவரும் அவரே. ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்துலகின் மாந்தர் அனைவரும் அக்களிக்கின்றன. அவ்வாறே ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் உமது மாட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளமாண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா, ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நிர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திரு உடலாகவும் திரு இரத்தமாகவும் இவை எங்களுக்கு மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவர் நம்மை இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். கிறிஸ்து மரித்தார், கிறிஸ்து உயிர்த்தார், கிறிஸ்து மீண்டும் வருவார். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமுன்னின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என இங்கிருக்கும் ஒவ்வொரு சகோதர சகோதரியும் ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் நாங்கள் தூய ஆவியின் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திரு தந்தை பிரான்சிஸ், எங்கள் மறைமாவட்ட நிர்வாக தந்தை எல் சகாயராஜ், மேனாளாயர் தேவதாஸ் அம்ப்ரோஸ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் அது திரு அவை அன்பில் நிறைவேறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும்
இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரம். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் மக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் மறுமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். 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 மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைவடிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனையில் விழவிடாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்லுகின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியை ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி என்று உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்து கொணர்ந்த அமைதியை பகிர்ந்து மகிழ்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, என் மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, என் மேல்
வையும் உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே எமக்கு அமைதியருளும். இதோ இறைமகன் இயேசு கிறிஸ்து, இவரே உலகின் பாவங்களை போக்குவதற்காக இவ்வுலகிற்கு வந்தவர். இவரை நம்புவோர் அனைவரும் நிலைவாழ்வை பெறுவார்கள். இவரை நம்புகிறோம் என்று காட்டுவதற்கு இந்த திருப்பலியிலே கலந்து கொண்டு இவருடைய திருவுளை பெறுகின்றோம். இந்த திருவிருந்திற்கு அழைக்க பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோம். ஆண்டவரே, தேவரீர், என் உள்ளத்திலிருந்து நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியலும் எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் அனைத்திடும் அன்னையா, தந்திடும் தந்தையா, நடந்திடும் நண்பனா, நீ வேண்டுமே அருள் தாருமே. இயேசுவே 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 இயேசுவே. பனித்துளி போல கவலைகள் மாற உன் உணவை தினமும் நான் வேண்டினேன். பாவத்தை போக்க நன்மையை சேர்க்க உன் உணவை தினமும் நான் தேடினேன். ஜெபிப்போமாக. ஆண்டவரே, விண்ணக மறை நிகழ்வுகளால் நீர் நிறைவு செய்த உம் மக்களுடன் கனிவாய் தங்கி இருக்க உம்மை வேண்டுகின்றோம். பழைய நிலைகளிலிருந்து வாழ்வின் புதிய நிலைக்கு நாங்கள் கடந்து செல்ல செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. இறைவனின் அன்பிலும் அன்னையின் அரவணைப்பிலும் என்றென்றும் இன்புற்று வாழ சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. அல்லேலூயா அல்லேலூயா. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா அல்லேலூயா. எங்கள் காவலா சூசை தந்தையின் மங்களங்கள் என்று சொல்லி இங்கு பாடுவோம்.
மங்களங்கள் என்று சொல்லி இங்கு பாடுவோம். எங்கள் காவலால் சூசை தந்தையின் மங்களங்கள் என்று சொல்லி இங்கு பாடுவோம். மங்களங்கள் என்று சொல்லி இங்கு பாடுவோம். செங்கையதிலே தங்க புஷ்பம் தங்க கோளை ஏந்திடும். செங்கையதிலே தங்க புஷ்பம் தங்க கோளை ஏந்திடும். எங்கள் காவலாம் சூசை தந்தையின் மங்களங்கள் என்று சொல்லி இங்கு பாடுவோம். மங்களங்கள் என்று சொல்லி இங்கு பாடுவோம்.